ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி. எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க? அண்ட் நானும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ கோயம்புத்தூர் போயாச்சு, வந்து லுலு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லுலு மால் தான் வந்து விசிட் பண்ணியிருக்கிறேன். லக்ஷ்மி மில் பக்கத்துலேயே இருக்குது இந்த மால் வந்து. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆனதுமே வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. எப்போதுமே வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. வீக்லி வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. அதாவது வந்து நம்ம அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பொருட்கள்லாம் வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. இது வந்து ஃப்ளோர் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஒரே ஃப்ளோர் தான். சுற்றி சுற்றி ஹனிகோம் மாதிரி இருக்கும். நமக்கே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடும், எங்கே சுற்றி எங்கே வர்றது அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறாங்க. ஆனால் ஃப்ளோராலாம் இல்லை, ஒரே ஃப்ளோர் தான். அண்டு பார்த்திங்கன்னா 500 ப்ளஸ் அத்தியாவசிய பொருட்கள் ஃப்ரீன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, க்ராசரி ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து கிடைக்காத பொருளே இல்லை, எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஆனால் ஒரு சில பொருட்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். எல்லா பொருட்களும் சொல்லலை, சம் திங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து எல்லா பிராண்டடோட இதுவும் ஐட்டம்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். நமக்கு வந்து கிடைக்காத பொருள்னு இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இந்த லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து கேரளா, ஹைதராபாத், பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டுனா அது வந்து கோயம்புத்தூரில் தான். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா பேக் டு ஸ்கூல் வந்து அந்த இது வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் ரீஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையாவே ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், பேக் ஐட்டம்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க வந்து நல்லா இருந்தது. நான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த டாய் செக்ஷன்லேயே வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரைட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டாய்ஸ் பார்த்திங்கன்னா வகை வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் தான். அண்ட் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ட்ராலி செக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருந்துச்சு. இதெல்லாமே ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் குக்வேர்லாம் வந்து ஒரு சைடு ஆஃபர் போயிட்டு இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து நல்லா வகை வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையாவே காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கவே நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் வாங்க முடியுமா சொல்லுங்கள், அந்தளவுக்கு இருக்குது. கடல் மாதிரி வச்சுருக்குறாங்க திங்ஸ்லாம். ஐஃபோன்லேருந்து விவோ, ஊப்போ, சாம்சங், இப்படி வகை வகையாக எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளியராக இருக்கா அது மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் ஏர்பாட்ஸ்லாம் வந்து இங்கே ஆஃபர் போயிட்டுருந்தது ஒரு சைடு. நல்ல ஆஃபருக்கு தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு தனி செக்ஷனாகவே இருந்தது. பொதுவாகவே லுலுவில் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோராக தான் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் கேட்ஜெட் எங்கே இருக்குது, இந்த லேடிஸ் ஆக்சசரிஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஆனால் இங்கே வந்து ஒரே செக்ஷனாக, அது எப்படி சொல்கிறது, நல்லா வந்து அது ஒரு பெரிய இடம். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹனிகோம் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்தது. இப்படி போனால் ஒரு செக்ஷன் இருக்குது, இப்படி போனால் ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைட் அண்ட் லெஃப்ட் சென்டர் அப்படின்ட்டு வந்து சுற்றி சுற்றி வந்து எல்லா பொருட்களும் வச்சுருந்தாங்க. எனக்கே நான் எதை பார்த்தேன் எதை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து தெரியல. ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளே போனால் சரி பார்ப்போம், வந்துட்டோம் இவ்வளோ தூரம். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து லுலு போகணும் அப்படின்ட்டுன்னு. நான் வந்து பெட்ஷீட் பார்த்தேன். எனக்கு பெட்ஷீட் வந்து லுலுவில் வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் பார்த்தேன், பட்டு கொஞ்சம் ரேட்டு பயங்கரமாக இருந்ததுனால அப்படியே அங்கேயே இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் வகை வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. லேடிஸ்க்கு தேவையான இந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து ஆஃபர் தான் போயிட்டுருந்தது. இந்த இயரிங்ஸ் செட்டு, அப்புறம் இந்த ஆங்க்லெட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர் போயிட்டுருந்தது.
நான் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லை இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறது ஒன்று டாய் செக்ஷனு, அனதர் பார்த்திங்கன்னா இந்த குக்வேர் தான். பார்க்கவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்காதது வந்து இங்கே இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் வந்து சில டைம் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போட்டிருந்தா நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அதாவது வந்து இப்போது வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆஃபர் கொடுத்து, அதாவது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் அதே பொருள் பார்த்திங்கன்னா மேலே வந்து பயங்கர ரேட்டாக இருக்கும். பட் ஆனால் கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அங்கே வந்து லோவாக இருக்கும். நான் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கடைக்கார்ட்டே டேரெக்டாக கேட்டிருக்கேன், கீழே ஒரு ரேட் வைக்கிறீங்க, மேலே ஒரு ரேட் வைக்கிறீங்க, ஒரு வேளை வந்து மக்கள் வந்து கீழே பார்க்காம மேலே போய் வாங்கிட்டாங்கன்னா ஒரிஜினல் ரேட் தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி எதோ சொல்லி சமாளித்தார். எனக்கு ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அதாவது கிராசரி திங்ஸ்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா லூலூவில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிடைக்காத பழமே இருக்காது. எல்லா சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். இந்த மங்குஸ்தான், ட்ராகன் ஃப்ரூட்டு, அவகேடோ, இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆசை அவகேடோ வாங்கணுன்னு. அது வந்து நான் வாங்கிட்டேங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மாங்காலே வந்து டிஃப்ரெண்ட் பேராக இருக்குது. நான் இதுவரையும் கேள்விப்பட்டது கூட இல்லை. எல்லா டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸும் வந்து அதோட ரேட் போட்டு வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மேங்கோ ஃபெஸ்ட்டுனே வந்து போட்டிருந்தது. அண்டு அனதர் சைட் பார்த்திங்கன்னா காய்கறி செக்ஷன், ஃபுட் செக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தோம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக, அதாவது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கேக்கு, இந்த மாதிரி வந்து வகையாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே வந்து ரெடிமேடாகவே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கிது. ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் வந்து காலையிலே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா காலையிலே வந்து நான் போன டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock எல்லாமே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மந்தி, பிரியாணி, வெஜ்ஜில் ஒரு சைடு, நான்வெஜ்ஜில் ஒரு சைடு, வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோதையும் பார்த்துட்டு சாப்பிடாமல் வர முடியுமா சொல்லுங்கள். அது மாதிரி வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போய் வீட்டில் எடுத்துகிட்டு போய் குக் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி செஞ்சும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம் பார்த்திங்கன்னா வகையாக இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, இந்த பேஸ்ட்ரி ஐட்டமில் பார்த்திங்கன்னா இந்த கொரியன் பன் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசை. அது மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே பத்திரி இருந்தது. நான் ரொம்ப தேடிக்கிட்டே இந்த பத்திரி கடைசி வரை என்னால் சாப்பிட முடியல. ஆனால் இது வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து சாப்பிட முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலட் செக்ஷனு. சொல்லப்போனால் என்னன்னே எனக்கு தெரில. என்னமோ கலராக இருந்தது. சாலட்லாம் க்ரீமெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்து இருந்தது. இதில் தான் நான் ஒரு ஜூஸ் வந்து வாங்கினேன். எனக்கு வந்து சுற்றி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அண்டு இதை வாங்கிக்கிட்டு அப்புறம் கொரியன் பன் ஆர்டர் பண்ணிவிட்டு, அண்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ட்ரீம் கேக் சாப்பிட்ணும் அப்படின்ட்டுன்னு. நான் ஆன்லைன்லலாம் கேட்டேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஆன்லைனில் வர்றது இதாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மனசுக்கு இதாக இருந்தது. ஸோ வந்து ஃபைனலாகவே டேரெக்டாகவே நான் பார்த்துட்டேன். 1 kg பார்த்திங்கன்னா 400 போட்டிருந்தது. அதுக்கு ஆன்லைன்லேயே பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீம் கேக் வந்து 2 பேராலலாம் சாப்பிட முடியாது. அது ஒரு ஃபேமிலியாக இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீம் கேக் அடுத்தது ஒன்று இருந்தது, அது வந்து வாங்கிக்கிட்டாச்சு. ஸோ வாங்கிட்டு இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு, இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரியே வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. அதாவது இங்கே வாங்கிட்டு அங்கே சாப்பிட்ற மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட போயாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ்ஷு, மட்டன், அப்புறம் ட்ரை ஃபிஷ்ஷு, இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. எல்லா வகையான மீனும் வச்சுருந்தாங்க இங்கே. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா காடை, மட்டன் ஷோல்டரு, அப்புறம் சிக்கனு, இந்த மாதிரி வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. காடை, கௌதாரி, ஓடுறது, தாவுறது எல்லாமே இருந்தது. மசாலா கோட்டிங்கோடையும் இருந்தது, மசாலா இல்லாமையும் இருந்தது. இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்தது. லூலுவை பொறுத்தவரை வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு தீம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெஸ்டிவல் வருதோ அந்த மாதத்தில், அந்த வாரத்தில் அதை பேஸ் பண்ணி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சவுத் இந்தியன் ஃபுட்னால் அந்த கீத்தெல்லாம் போட்டு பாரம்பரிய முறையில் அந்த டீ, காஃபி, வடை, மெதுவடை, வாழைப்பழம்,
அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த கீத்து கடையை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே வந்து இந்த கிராமங்களெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நெஜ கீத்து கடை மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்க அந்த வெசல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஸோ அவங்க வந்து அந்த தீம் வந்து அன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த மூங்கில், கீத்து, அப்புறம் வந்து அந்த மெனுலாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, take care, bye, ஹஸ்னா நாச்சியா.